எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பத்தி சின்னதா டவுட் இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த வீடியோ பாருங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஒரு மெட்டாலிக் ராட அந்த மெட்டல் அயான் இருக்கிற ஒரு சொல்யூஷன்ல டீப் பண்றப்போ, அந்த மெட்டல் ராட்க்கும் அந்த சொல்யூஷனுக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், அந்த மெட்டாலிக் ராடோட பொட்டன்ஷியல் சொல்றோம். இது ஏன் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்க ஜிங்க் ராட் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டீப் பண்றோம். அந்த ஜிங்க் ராட் டிசோசியேட் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி ஜிங்க் 2++2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த 2 எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டாலிக் ராட்ல இருக்கும். ஜிங்க் 2+ அயான் அந்த சொல்யூஷன்ல மூவ் ஆகும். அகைன் அந்த ஜிங்க் 2+ அயான் இந்த 2 எலக்ட்ரான்ஸோட கம்பைன்ட் ஆகி ஜிங்கா டெபாசிட் ஆகும், அதாவது ரெடியூஸ் ஆகும். ஜிங்க் 2++2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் ஜிங்கா. இந்த மாதிரி இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இங்க நடந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு டைனமிக் ஈக்லிபிரியம் டெவலப் ஆகும். அந்த டைனமிக் ஈக்லிபிரியம்னால அந்த எலக்ட்ரோட்ல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், இந்த ஜிங்க் ராடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். ஒன் மோர் எக்ஸாம்பிளோட இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பார்க்கலாம். இங்க காப்பர் ராட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டீப் பண்றோம். இந்த காப்பர் ராட் டிசோசியேட் ஆகி காப்பர் 2+ and 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ராட்ல இருக்கும். இந்த காப்பர் 2+ அயான் சொல்யூஷன்ல மூவ் ஆகும். அகைன் அந்த காப்பர் 2+ அயான் இந்த 2 எலக்ட்ரான்ஸோட கம்பைன்ட் ஆகி இந்த காப்பரை இந்த ராட்ல டெபாசிட் ஆகும். இது மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ டைனமிக் ஈக்லிபிரியம் டெவலப் ஆகும். அதனால இந்த எலக்ட்ரோட்ல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்க காப்பர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றோம்.